வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பொரியல்களுக்கெல்லாம் போடக்கூடிய ஒரு வித பொடி. எல்லா பொரியலுக்கும் போட்டுக்கலாம். வாழைக்காய் பொரியலோ, கத்திரிக்காய் பொரியலோ, எல்லா காய்கறிகள் பொரியலுக்கும் இதை பொடியை போட்டு மட்டுமே செய்யலாம். அந்த பொடியை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வரமல்லி, கருவேப்பிலை, எள்ளு, விரலி மஞ்சள், கொஞ்சோண்டு உப்பு. ஏன்னா காயிலெல்லாம் உப்பு போடுவோம், அதனால் கொஞ்சம் உப்பு, பெருங்காயக்கட்டி, கொஞ்சோண்டு வெந்தயம், சீரகம் இல்லைன்னா பெருஞ்சீரகம் வச்சுக்கலாம், தேங்காய் துருவல், இது வறுக்க மிளகாய், காய்ஞ்ச மிளகாய். நான் காஷ்மீரி மிளகாய் வச்சுருக்கேன், சாதாரண மிளகாயும் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது ஒன்று ஒன்றா வறுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு பருப்பை போட்டுட்டு இந்த பருப்பை வறுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் முதல்ல நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதை வறுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு, கடலை பருப்பை போட்டு வறுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு, மல்லியை போட்டு வறுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு, காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு, விரலி மஞ்சள் தனியாக வறுத்துக்கணும், பெருங்காயக்கட்டி தனியாக வறுத்துக்கணும், சும்மா 4 கல் உப்பு அதையும் கொஞ்சம் வறுத்துக்கணும், சீரகத்தையும் தனியாக வறுத்துக்கணும், வெந்தயத்தையும் தனியாக வறுத்துக்கணும், எள்ளையும் தனியாக வறுத்துக்கணும், கருவேப்பிலையும் தனியாக வறுத்துக்கணும், அப்புறம் தேங்காய் துருவலையும் தனியாக வறுத்துக்கணும், வரமல்லியும் தனியாக வறுத்துக்கணும். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து ஒன்றா போட்டாச்சு. இதை அப்படியே மிக்சியில் கொட்டி நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கணும். இந்த பொடியை ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். எப்போல்லாம் பொரியல் பண்ணுறோமோ அப்போது 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காய்க்கு ஏற்ற மாதிரி போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பொடியை நீங்களும் தயாரித்து வச்சுக்கிட்டு ஒரு பொரியலுக்கும் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் நண்பர்களே. இன்றைக்கி நான் அந்த ஒரு வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு இதை போட்டு இந்த பொரியல் செய்ய போகிறேன். அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.